அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக குருவின் வக்ர நிவர்த்தியானது அமைய போகிறது. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக கடகராசிக்காரர்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் செயல்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் திகழ்கிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வக்ரகதியில் பலம் வந்த நிலையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க குரு பகவான். எனவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விடுபடக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியும் மிக சிறப்பான அற்புதமான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சூழல்கள் தாமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான அற்புதமான மாற்றத்தை தற்போதிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். அது மட்டுமல்லாது பொதுவாக முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் குரு பகவான். இயற்கை சுபகிரகமாக சந்திரன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் இருந்தாலும் பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை ஒருபோதும் தராத முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான். நவ கிரகங்களிலே முழுமையாக சுப பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரே கிரகமாக திகழக்கூடியவர் குரு. எனவேதான் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறார். இது மட்டுமல்லாது மனித வாழ்வுல குரு பகவான் நேர்கதியில செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஒருபோதும் மற்றவர்களுக்கு இன்னல் ஏற்படுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சியை பெறுவதற்கூடிய யோகத்தை நிச்சயமாக தரமாட்டார். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்பு நேர்வெளியில் வரும். மற்றவர்கள் அதை உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதோடு உங்களுடைய வாழ்விலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறுவதற்கான முதன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட குரு பகவானை பொதுவாக வக்ர இயக்கமும் அதிசார இயக்கமும் பாதிப்பு ஏற்படுத்தாது என்றாலும் கூட பொதுவாக குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற சூழலை தான் உருவாக்கும். ஆனால் அவர் தற்போது முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படியும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் நேர்கதியில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை காட்டிலும் ஏற்கனவே 60-70% மேல் கடந்த சூழலில் இதே ராசியில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பொதுவாகவே குரு பகவானுடைய ஒவ்வொரு நகர்வும் மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் போதும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும் போதும் நல்ல அதிரடியான பலன்களை மனித வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குரு பகவான் சுப பலம் பெற்று வலுவாக 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் தற்போது கடந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து தற்போது பிப்ரவரி மாதம் வரைக்கும் நேர்கதியிலும் வக்ரகதியிலும் வலம் வந்துவிட்டார். இனி பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் நேர்கதியில் வலம் வரப்போகிறார். எனவே இந்த தருணம் என்பது
ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சில பாதிப்புகளை ஏற்படுத்திய சூழலும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவேதான் குரு பகவானினுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிக பெரிய அளவுல ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அபரிவிதமான மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அது மட்டுமல்லாது குருவிற்கு நட்பு கிரகங்களாக மிக வலுவாக சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. அதே சமயம் பகை கிரகமாக புதன் மற்றும் சுக்கிரனை குரு பார்க்கிறாருங்க. ஆனால் குருவை புதன் மற்றும் சுக்கிரன் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளை குரு பகவான் சமகிரகமாக பார்க்கிறார். அவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும். குரு தனது பார்வையில் இரு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் கூட அந்த இரு கிரகங்களுமே தனக்கு அதிபதியாகவும் தனது நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் குரு. அவர் கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பும் நேர்வழியில் வரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் தனது ஆதிக்கத்தை அதீதமாக பல்வேறு வகையான பணிகளில் செலுத்தினாலும் குரு பகவான் தனது ஆதிக்கத்தை பல பணிகள்ல அபரிவிதமாக செலுத்துகிறாருங்க. குறிப்பாக வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடுதல், அரசியல், மாணவர்களின் கல்வி, விவசாயம் என எந்தவிதமான பணியாக இருந்தாலும் வாழ்வில் நாம் எந்தவிதமான முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் குரு பகவானின் பங்களிப்பு உறுதியாக இருக்கிறது என்று சொல்லிவிட முடியும். அந்த அளவிற்கு மிக அற்புதமான சக்தியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் உச்சபலம் பெறும்போதும் ஆட்சி பலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அந்த வகையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் இன்னும் சில மாதங்களில் உச்சபலம் பெற்றும் பலம் வரப்போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி இந்த தருணத்தில் இருந்து மிக சிறப்பான மாறுதலை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதத்தை அதிகமாக சந்தித்து வந்த உங்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்து நல்ல மாறுதலை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். தடை தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புக்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தி அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரகநிலைகளுடன் சேரும் போது பாவ கிரகங்களின் பாதிப்புகளும் அபசு பலன்களும் குறைந்து புனிதமடைவதற்கான நல்ல வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும். குரு பகவான் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் இந்த வேளையில் சந்திரனுடன் இணைகிறார். குரு சந்திர யோகம் மிக பெரிய அளவிலான அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் போது மிக பெரிய அளவில் இருக்க கூடிய சங்கடங்கள் கூட தங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாக விலகுங்க. உதாரணமாக நவ கிரகங்களுக்கிடையே போட்டி நடைபெறுகிறது. அதில் சந்திரன் சொல்கிறார், நான் தான் அனைவரை காட்டிலும் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக உறுதி செய்யக்கூடிய கிரகமாக இருக்கிறேன். என்னால் மட்டும்தான் ஒருவருடைய ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும் என்று மற்ற கிரகங்களை பார்த்து சூளுரைக்கிறாருங்க. அதிலும் சனியை பார்த்து அமாவாசை தினத்தில் சனிக்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன், பௌர்ணமி தினத்தில் குருவை பார்த்து குருவிற்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்துவேன் என்று சந்திரன் சூளுரைக்க, புதன், சனி என அனைத்து கிரகங்களும் பெரிய அளவிற்கு ஒன்றும் ஆட்சேபனை தெரிவிக்காமல் நீதான் விரைவாக நகர்கிறாய், சரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று விட்டுவிடுகின்றன. ஆனால் குரு அப்படி என்றால் பரிசோதித்து பார்ப்போம் என்று ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தின் துல்லியமான பலனை கணித்து சொல் என்று சந்திரனிடம் கேட்க, சந்திரன் அதை வாங்கி கொண்டு அந்த ஜாதகத்தை பார்க்கிறார். அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தை பிறந்து 1 வருடம் முடியும் தருவாயில் ஒரு சர்ப்பம் ஒன்று தீண்டி
அந்த குழந்தையானது இறக்க போகிறது என்பதை துல்லியமாக சந்திரன் கணிக்கிறாருங்க. இந்த பலன்களை குருவிடம் தெரிவிக்க குரு சரி பார்ப்போம் என்று சொல்லிவிடுகிறார். அந்த குழந்தையும் அதுபோல் பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து சில மாதங்கள் உருண்டோடுகின்றன. அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணமும் வருகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து, நீங்கள் கொடுத்தபடி ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட்டேன், அது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை அந்த குழந்தையை பார்க்க கூப்பிடுகிறாருங்க சந்திரன். ஆனால் குரு வருவதற்கு மனமில்லாமல், அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீயே சென்று அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல, சந்திரன் விடாப்படியாக குருவை பார்த்து, மற்ற கிரகநிலைகள் ஒன்றும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆனால் நீங்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, அதனால் நீங்கள் வந்தாதான் போவேன் என்று அடம் பிடித்து குருவை இந்த குழந்தை படுத்திருக்கக்கூடிய தொட்டிக்கு அருகாமையில் கூட்டி செல்கிறார். குருவும் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு வருவதற்கு மனமில்லை, நீதான் என்னை வற்புறுத்தி கூப்பிடுகிறாய், உன்னால் தான் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வருகிறாருங்க. அந்த இடத்திற்கு வந்து பார்க்கும் போது இந்த குழந்தை தொட்டிலில் உறங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தை உறங்கி கொண்டிருக்கும் தொட்டிலுக்கு மேல் பகுதியில் மரத்தின் வழியாக ஒரு பாம்பு ஒன்று உள்ளே வருகிறது. அந்த பாம்பு பைய இந்த தொட்டியின் மேல் பகுதியில் வந்து இந்த குழந்தையை கடிப்பதற்காக கீழே குதிக்க பார்க்கிறது. அப்போது அதன் வால் இந்த தொட்டி மாட்டிவிடப்பட்ட கம்பியில் மாட்டிக்கொள்கிறது. எனவே அந்த பாம்பு ஊஞ்சல் போல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது விழித்து கொண்ட அந்த குழந்தை அந்த பாம்புவை பார்த்து ஏதோ விளையாட்டு பொம்மை ஆடுவது போல் நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சிரிக்கிறது. அப்போது சந்திரன் குருவை பார்த்து, இன்னும் சில வினாடிகளில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது பார் என்று குருவிடம் சொல்ல, குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். அப்போது இந்த பாம்பானது பலத்த காற்றின் மூலமாக அங்கிருந்து மேலே தூக்கப்படுகிறது. உடனே அங்கிருந்த துவாரத்தின் வழியாக அந்த பாம்பு அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னவென்றால், நாம் கணித்தது எப்படி தவறாகிவிட்டது என்று அந்த ஜாதகத்தை மீண்டும் எடுத்து பார்க்கிறது. அப்போது அந்த ஜாதகத்தில் அனைத்து கட்டங்களும் லக்கணங்களும் அனைத்துமே சரியாக இருக்கிறது. இதில் குரு பார்வை கூட இல்லை. இந்த குழந்தை எப்படி பிழைத்தது, அந்த பாம்பு எப்படி பிழைத்தது என்று ஆச்சரியத்தில் வியந்து குருவிடம் கேட்க, குருவோ மீண்டும் சந்திரனை பார்த்து கேட்கிறார், அந்த ஜாதகத்தில் என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க, குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சந்திரன் சொல்ல, ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை, ஆனால் நீதான் அந்த குழந்தைக்கு குரு பார்வை கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கினாய், அதனால்தான் அந்த சர்ப்பமும் பிழைத்தது, அந்த குழந்தையும் நீண்ட ஆயுள் பெற போகிறது என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் மனித வாழ்விலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சூழ்ந்தாலும் அத்தனை சிரமங்களையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் மிக பெரிய சங்கடங்களை கூட குருவின் பார்வை அற்புதமாக நிவர்த்தி செய்யும். இந்த வகையில் குருவினுடைய பார்வை பல்வேறு இடங்களில் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக பதிகிறதுங்க. 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் குரு பகவானினுடைய சுப பார்வை பதிவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி உண்டு. தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் கையில் எடுத்துவிட்டால் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி உண்டு. அதைவிட விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் மிக சிறப்பான உற்சாக வரவேற்பும் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே நீதிமன்ற வழக்குகள், தேவையற்ற பிரச்சனைகள் மற்றும் பங்காளி சண்டைகள், பாக பிரிவினையால் ஏற்பட்ட பிரச்சனை, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டிய வருவாயில் ஏற்பட்ட தடைகள், நீண்ட நாட்களாக இழுபறியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை
பிரச்சனைகள், சந்தை வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய சப்தம பார்வை மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் எண்ணிலடங்காத நன்மைகள் இந்த தருணத்தில் உறுதியாக தானாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் தடைதாமதமின்றி வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக திருமண தடைகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாகியம் உள்ளிட்ட மகிழ்ச்சி நிறைந்த பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் எந்த ஒரு திட்டத்தை மனதில் நினைத்தாலும், எந்த ஒரு செயலை மனதில் நினைத்தாலும் அவற்றை நினைத்த மறுகணமே செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த தருணத்தில் லாபத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் மூத்தவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். உறவினர்களிடம் இருந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு பலப்படும். நண்பர்களிடம் இருந்த பிரச்சனையும் விலகி நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான யோகமும் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அதில் தனலாபம் இரட்டிப்பாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக உண்டு. பதற்றமாக பல்வேறு வகையான பணிகளை கையாண்ட சூழலில் தற்போது பதட்டம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான முறையில் அணுகக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனியும் விலகுவதால் மன அழுத்தம் பெரிய அளவுல விலகும். நிரந்தர வேலை வாய்ப்பு, தற்காலிக பணியாக இருந்த வேலை நிரந்தரமாக மாறுவதற்கான யோகம் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்தை வக்ர நிவர்த்தி பெற்று குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டுங்க. ஏமாற்றத்தையே தொடர் வாடிக்கையாக சந்தித்த உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பல பிரச்சனைகளை சாதுரியமாக கையாள முடியும். உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு. நிதி சார்ந்த நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது தவறான தொடர்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டுங்க. கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விலகுவதால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக கடகராசிக்காரர்கள் தானாக சந்திப்பதற்கான யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.